பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 121 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன் காலை தள்ளாட விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. சோத்திரம். நீங்களும் நானும் தள்ளாடி கீழே விழ வேண்டும் என்பதற்காக சத்துருவானவன் அநேக மனுஷீக வல்லமைகளை ஏவி விட்டு எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். நான் நடந்து போகிற பாதையில் சர்ப்பத்தை போல் அவன் படுத்திருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் நடக்கிற பாதைகளின் நடுவே வலையை வைக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் போகிற பாதைகளில் எல்லாம் குழியை வெட்டி வைக்கிறான். அவனுடைய எண்ணம் எப்படியாவது நாம் கீழே விழுந்து விட வேண்டும், எப்படியாவது நாம் குழியில் தள்ளிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு சோத்திரம் எதிர்பார்ப்போடு எனக்கு விரோதமாய் பல உபாய தந்திரங்களை செய்து எழும்பிக் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவன் எத்துணை குழி வெட்டினாலும், அவன் எத்தனை வலை விரித்தாலும், சர்ப்பத்தை போல் உங்கள் பாதையில் படுத்திருந்தாலும் உங்கள் காலை நான் தள்ளாட விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நட்சத்திரங்களை தாங்கி பிடிக்கிற அவருடைய வல்லமை உள்ள ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால அவர் உங்களை சோத்திரம் தாங்கி பிடித்திருக்கிறபடியினால் அவ்வளவு சீக்கிரம் அவன் உங்களை கீழே தள்ளிவிட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது சொல்றார்ல, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உங்க கிருபை என்னை தாங்குகிறது. எனக்கு விரோதமாய் அவன் வைத்திருக்கிற கண்ணிகள், எனக்கு விரோதமாய் அவன் வைத்திருக்கிற வலைகளில் என் கால் சறுக்கும் பொழுது, நான் அந்த டைம்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது, அடுத்த செகண்ட்ல கர்த்தர் அவனுடைய கண்ணிக்கு என்னையும் என் வாழ்க்கையும் காப்பாற்றுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார் அல்லவா. அவருடைய கிருபை அனுப்பி என்னை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார் அல்லவா. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட விட மாட்டேன். பிரைஸ் காட். நிற்க முடியல, ஸ்டாண்டர்டா ரன் பண்ண முடியல, எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியல, பல்வேறு காரியத்தை நினைச்சு தள்ளாடி கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளாட விட மாட்டேன், உன் காலை தள்ளாட விட மாட்டேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார். அதுக்கு அடுத்த வார்த்தை அது. சோதரனுடைய வார்த்தை தான், நான் உறங்காம தூங்காம நீ தள்ளாட விடாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழகாய் பாதுகாப்பேன். நீங்க செய்கிற பிசினஸ், உங்க கையின் பிரயாசம், உங்க பொருளாதாரம் தள்ளாடி கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை தள்ளாட விட மாட்டேன். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பவுலும் சீலாவும் சோத்திரம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் கை கால்களில் அகப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் உடனே உடைந்து போனது, தெரித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அவன் எத்தனை என் கால்களை தள்ளாட வைப்பதற்கு எத்தனை ரீதியில் எழும்பி வந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை விடுவித்து காப்பாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அவர் இப்பொழுது தம்முடைய வல்லமை அனுப்ப போகிறார். அவர் இப்பொழுது தம்முடைய வார்த்தை அனுப்ப போகிறார். அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தள்ளாடுகிற அனுபவத்திலிருந்து தாங்கி பிடிக்க போகிறது. Praise God. Hallelujah. அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல வெளிப்பட போகிறது. அந்த இரத்தம் உங்களை மலையின் மேல உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்கள் அடிகளை தள்ளாட விடாமல் உறுதியாய் நிலைநிறுத்த போகிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீங்கள் தள்ளாடுவது இல்லை, உங்கள் பிள்ளைகள் தள்ளாடுவதில்லை, உங்கள் கையின் பிரயாசம் தளர்ந்து போவது இல்லை. காரணம், தூங்காம உறங்காம நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்ற தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா?
தள்ளாட விடாமல் பாதுகாக்கிற கர்த்தர். நீங்கள் எந்த விஷயத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தில் சோர்ந்து போய் நிற்க முடியாமல், நிற்க பலன் இல்லாமல் தளர்ந்து போய் இருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தளர்ந்து போன காரியத்துல நான் உன்னை கை தூக்கி விட போகிறேன், உன் அடிகளை உறுதிப்படுத்த போகிறேன், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய், இனி தள்ளாட விடமாட்டேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அசைவு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றங்களை தார், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். நீங்கள் தள்ளாடப்படுவது கிடையாது. கர்த்தர் உன்னை தாங்க போகிறார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.